மக்களே, இன்று நாம் திருக்குறள் 418 குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள கேள்வி அதிகாரத்தின் 8 குறள். கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், நோக்கியவற்றை கேட்டு உண்மையை அறியாதவர் அவனின் செவி உண்மையை பெறாது. முடிவில் சீர்குலைந்த அறிவும் தவறான நடத்தையும் உருவாகும். கேள்வி என்பது அறிவின் முதல் படி. கேள்வியால் மட்டுமே உண்மை வெளிப்படும். எனவே கேள்வி கேட்கும் பழக்கம் தேவை. உதாரணமாக, ஒரு மாணவன் பாடம் புரியாத போது ஆசிரியரிடம் கேள்வி கேட்டு தெளிவுபடுத்தும் போது வியாழ்ச்சி அதிகரிக்கும். மற்றொரு உதாரணமாக, ஒரு மேலாளர் குழுவை வழிநடத்தும் போது புதிதாக வரும் பிரச்சனைகளை கேட்டு வரையறை செய்வார் என்றால் தீர்வு வேகமாக கிடைக்கும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால், தகவல் அதிகம் இருக்கும் உலகில் நம்மைச் சூழ்ந்தவர்களின் கருத்துக்களை பாராய்வு செய்ய முடியும். ஆழமான பகுப்பாய்வு செய்து சரியான முடிவு எடுக்க முடியும். அதனால் தனது தனிப்பட்ட வளர்ச்சி மட்டுமல்ல, சமூகத்திலும் ஒற்றுமை மற்றும் வெற்றியை கொண்டு வரலாம். கேள்வி எப்போதும் சிந்தனையின் தொடக்கம். கேள்வியால் வளர்ந்த செவியையே நம்மால் கேட்டு ஏற்க வேண்டும். இப்போதைய காலத்தில் சமூக ஊடகங்களில் எளிதில் தவறாக பரவுகின்ற செய்திகள் கேள்வி இல்லாத செவியால் முறியடிக்கப்படலாம். எனவே ஒவ்வொருவரும் கவனமாக கேட்டு உண்மையை பின்தொடர வேண்டும். இதுதான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.